பொதுவா இது எல்லார் வீட்லயும் நடக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு சொன்னோம்னா, அல்டிமேட்டா வேற ஏதாவது பொருளோ, இல்ல குவான்டிட்டி அதிகமா வாங்கிட்டு வருவாங்கல்ல. அதேதான் இங்கேயும் நடந்துச்சு. ஹஸ்பண்ட்ட வந்துட்டு வேல விட்டு வரும்போது வந்து இட்லி பொடி காலியாயிருச்சு. ஏதாவது ஒரு சின்ன பாக்கெட் வாங்கிட்டாங்க. எனக்கு பிரிக்க முடியலன்னு சொன்னேன்னா, அவங்களும் வாங்கிட்டு வந்தாங்க 1/2 கிலோ பாக்கெட்டு. கேட்டா இதுதான் இருக்கு. இத விட கம்மியாலாம் இல்லன்ட்டாங்க. சரி கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தா வெள்ள கலர்ல இருக்கு. பாக்கெட் ஊத்து பார்த்தா ரைஸ் பவுடர்ன்னு போட்டிருக்கு. அதாவது ப்ரீ மிக்ஸு. இந்த ஊர்ல வந்து சட்னி பவுடர்ன்னு சொன்னா தான் இட்லி பொடி குடுப்பாய்ங்களாம். இட்லி பொடின்னு சொன்னோம்னா இதுதான் கிடைக்குமா? சரி வாங்கிட்டு வந்தாச்சு, கட் பண்ணியாச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சு வேலையா அதுல குடுத்துருக்க ப்ரிப்பரேஷன் மெத்தட் பாத்தியா தண்ணியெல்லாம் ஊத்துனா தண்ணி அளவு அதிகமாத மாதிரி அப்புறம் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. இதுக்கிடையில வந்து ரசம் சாதமும் வெண்டைக்காய் ஃப்ரை தான் லஞ்சுக்கு பண்ணனா பண்ணும்போது நல்ல மண்டைக்குள்ள ஆயிரத்தி எடுத்தாச்சு. இதே மாதிரி ஒரு ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும்ப்பா. தோசைக்கு போட மறந்துட்டோம்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. காலையில ஊற போட்டோம்னா நைட்டு வந்து தோசை மாவே ரெடி ஆயிடுது அப்படிங்கிற மாரி. பட் நைட்டு தோசை ஊத்தி சாப்பிடாம தான் என்னுடைய தாட் ஃபுல்லா தவிடுபடியா போயிட்டு, ஏன் கேட்டீங்கன்னா மாவு புளிக்கவே இல்ல. புளியாத தோசை மாவு சுட்டு சாப்பிட்ட மாரி இருந்தது. உங்களுக்கு இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கமெண்ட்ல